ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நண்டு குழம்பு வச்சு இறால் தொக்கு தான் செய்ய போகிறேன். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையிலே என்னோட ஹஸ்பண்ட் போயிட்டு இறாலும் நண்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இறால் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க, நண்டு க்ளீன் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. என் லைஃப்பில் இன்றைக்கி தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நண்டு குழம்பு வைக்க போகிறேன், நண்டு க்ளீன் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் நண்டு வாங்கி க்ளீன் பண்ணி குழம்பு வச்சதே கிடையாது. நண்டு குழம்பு சாப்பிட்டதும் கிடையாது. அம்மா வீட்டில் எப்போ ஒரு டைம் சாப்பிட்ருப்போம், அவ்வளோதான். இது மோஸ்ட்லி அதிகமாக சாப்பிட்டதும் கிடையாது. எப்படி சமைக்கிறதுன்னு எனக்கு தெரியாது நண்டு குழம்பு. நெக்ஸ்ட் இப்போ நண்டை க்ளீன் பண்ணுங்க. இது வரைக்கும் நான் நண்டு கையால் எடுத்ததும் கிடையாது, க்ளீன் பண்ணதும் கிடையாது, குழம்பு வச்சதும் கிடையாது. எல்லாமே இன்னைக்கு கற்றுக்குறோம். அதுவும் யூடியூப் பார்த்து தான் நான் கற்றுக்க போகிறேன். ஏன்னா நண்டு குழம்பு நான் வச்சதில்லை. நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதும் எனக்கு தெரியாது. நான் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். ஒரு 4-5 வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸ்ல வந்தது. அவங்க எப்படி நண்டை சுத்தம் பண்ணாங்களோ அதே போல தாங்க இப்போ நான் ட்ரை பண்ணோம். சூப்பராக வந்துச்சுங்க. அந்த ஓடை மட்டும் பேத்து எடுக்க சொன்னாங்க. சூப்பராக க்ளீன் பண்ணேன். அந்த ஓடை எடுத்ததுக்கப்புறம் பைப்பில் டைரெக்டாக காட்டுங்க, அந்த அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும் சொன்னாங்க. அதே போல் காமிச்சேன். நெக்ஸ்ட் அந்த சைடில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்க சொன்னாங்க. அதையும் எடுத்துட்டேங்க. வெள்ளையாக இருக்குது பாருங்க, அதெல்லாம் அப்படியே பிச்சு எடுத்துட சொன்னாங்க. அதையும் சூப்பராக எடுத்தேன். ஈஸியாக தாங்க இருக்குது நண்டு க்ளீன் பண்ணுறது. ஒரு மீன் ஆயிரது கூட கஷ்டம். ஆனால் நண்டு க்ளீன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி. அந்த கொடுக்கெல்லாம் அப்படியே அந்த முனையில மட்டும் உடச்சி விட்டு சொன்னாங்க. ஏன்னா அது உள்ளே போயிட்டு சாந்தெல்லாம் எதுவும் இருக்காது. அந்த நண்டோட பீஸ் எதுவுமே அங்கே இருக்காதுங்க, சதப்பகுதி கிடையாது. அதனால அதை ஃபுல்லாக உடச்சி விட்டுக்க சொன்னாங்க பாதி வரைக்கும். பாதியில் வந்து நம்ம குழம்புல போடுற மசாலா இறங்கி அதில் கொஞ்சம் சதைகள்லாம் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க. கொடுக்கு வந்து நான் தனியாக பிச்சு போட்டுட்டேன். ஏன்னா பசங்க வந்து கொடுக்கு நல்லா கடிச்சு சாப்பிடுவாங்கன்னு. ஃபைனலாக பாருங்க, சூப்பராக நண்டுலாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு வானல் ஃபுல்லாக நண்டோடைய ஓடு தாங்க அதிகமாக இருந்துச்சு. நண்டை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒலை வச்சுட்டேன். அரிசி எடுத்து அலசி வச்சுட்டேன். தக்காளி கட் பண்ணியாச்சு, வெங்காயம் கட் பண்ணியாச்சு, பச்சை மிளகாவும் கட் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் வச்சு நண்டு குழம்பும் இறால் கிரேவியும் தான் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இறால் தொக்கு தாங்க செய்ய போகிறோம். அதனால ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. சோம்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா சோறாக வதக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணி வதக்கணும்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கியாச்சுங்க. அடுத்து இதுக்கு மசாலா வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கேன். கரம் மசாலா, நெக்ஸ்ட் தனி மிளகாய் தூள், அடுத்து வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற மிளகாய் தூள் தாங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இறாலை வந்து சேர்த்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் காய் நல்லா வதங்கட்டோன்னு இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இருக்கேன். சாதம் வெந்துருச்சு, அதை வடிச்சு வச்சுட்டேன். இந்த ஸ்டேஜில் இப்போ இறால் போட்டுக்க போகிறேன். இறால் தொக்கு வந்து இப்போ ரீசெண்டாக தான் நான் வந்து செய்ய வந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு இது முன்னாடிலாம் இறால் தொக்கு செய்ய தெரியாது. ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு வருஷமாக என்னோட சேனல் வந்து வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. என்னோட குக்கிங்லாம் நான் என்னென்ன குக் பண்ணுறேன்னு கண்டிப்பாக அப்டேட்டில் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். சிதம்பரம் புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இறால்லாம் வாங்கி சமைக்கிறேன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். பிளாக்ல இப்போ இறால்லாம் அதிகமாக வந்துட்டு இருக்கு. நான் ஓப்பனா ஒன்று சொல்றேங்க, எனக்கு வந்து நல்லா டேஸ்டெல்லாம் சமைக்க தெரியாது. ஏதோ சமைப்பேன், அவ்வளோதான். மேரேஜ்க்கு முன்னாடிலாம் வந்து அம்மா தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் சமைக்கவே கற்றுக்கிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி சுடு தண்ணி மட்டும்தான் வைக்க தெரியும், வேற எதுவுமே தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே சமைக்க நான் கற்றுக்கிட்டேன். அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இப்போ வந்து கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். நான்வெஜ்லாம் ஏதோ ஓரளவு சமைப்பேன், அவ்வளோதான். வெஜிடேரியனும் ஓரளவு தான். ரொம்ப பெரிய குக்கிங் மாஸ்டர்லாம் நான் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படி தான் சொல்லலாம். தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிருக்கிறோம். கொஞ்சமாக இதுக்கும் நண்டு குழம்புக்கும் தேங்காய் வந்து அரைச்சிருக்கோம். கொஞ்சமாக கசகசா வந்து சேர்த்துருக்கோம். அடுத்து பாருங்க, இறால் தொக்குக்கு தண்ணி வந்து இப்போ ஆட் பண்ணணும். கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டா போதும். ஏன்னா இறால் வந்து தண்ணி விடும் அதிகமாக, அதனால தண்ணி அதிகமாக ஆட் பண்ண தேவையில்ல. நம்ம வந்து பெரட்டின மாதிரி தான் வைக்க போகிறோம். இறால் தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறோம், கிரேவி மாதிரி செய்யலை. இது ஒரு பக்கம் வேகட்டோம்னு வச்சாச்சு. அடுத்து ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கோம். இது எதுக்குன்னா நண்டு குழம்பு வைக்கிறதுக்காக. இப்போ ஒரு வானல் அந்த சைடு ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த சைடில் இறால் தொக்கு வெந்துட்டு இருக்கு. இறால் கிரேவியாக இருந்தால் தண்ணி நிறையா ஊற்றலாம். பட் நாங்கள் வந்து இறால் தொக்கு தான் செய்கிறோம். அதனால தண்ணி கொஞ்சமாக ஊற்றி தான் நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம். அது இறாலே நிறையா தண்ணி விடும். இப்போ ஓரளவு பரவாயில்ல. இப்போ இறால் தொக்கு ரெடிங்க. இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம வந்து அப்படியே எடுத்து ஓரமாக வச்சு மூடி வச்சுக்கிட்டோம்னா அப்படியே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக கற்றுக்கிட்டது இப்படி தான் இறால் தொக்கு செஞ்சிட்ருக்கேன். இறால் கிரேவி, அவ்வளோதான். இறால் கிரேவி ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன். இப்போ ஃபைனலாக இறால் தொக்கு ரெடி. அதை எடுத்து வச்சாச்சு. சாதம் வடிச்சதை எடுத்து வச்சாச்சு. இப்போ நண்டு குழம்பு வைக்கிறதுக்காக இப்போ அங்கே காய் வதங்கிட்டு இருக்கு. கொஞ்சமாக மசாலா வந்து போட்டிருக்கேன். சேம் கரம் மசாலா, தனி மிளகாய் தூள், தேங்காய் அரைச்சது ஊற்றிருக்கேன். அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள், பெப்பர் தூள், இதை மட்டும் சேர்த்து இப்போ நம்ம வந்து நண்டு குழம்பு வைக்கிறதுக்காக இப்போ நல்லா வதக்கிட்டு இருக்கோம்.
இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போ நண்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். எல்லா மசாலாவும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் வந்து சேர்த்துருக்கேன். அது வந்து சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். இப்போ நண்டு சேர்த்தாச்சு. இந்த நண்டுலாம் வேகிற அளவு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஃபைனலாக பாருங்கள், பெப்பர் தூள் எவ்வளோ தேவையோ காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் தூள், உப்பு எல்லாமே போட்டு நண்டு குழம்பு கூட்டி வச்சாச்சுங்க. இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சாதத்தை போட்டு நண்டு குழம்பு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். லைஃப்பில் முதலாக இன்னைக்கு தான் நண்டு க்ளீன் பண்ணி நண்டு குழம்பு வச்சுருக்கேன். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. நண்டு குழம்பு வைக்கிறது ரொம்பலாம் கஷ்டம் இல்லைங்க, ஈஸியாக தான் இருக்குது. நண்டு க்ளீன் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்குது, குழம்பு வைக்கிறது ஈஸியாக தான் இருக்குது. கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது. குக்கிங் பண்ணும்போதே பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். கிச்சனே பாருங்கள், பார்க்கறதுக்கு க்ளீனாக நீட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம அடுத்த வாட்டி நம்ம வந்து மொத்தமாக ஜாமான் சேர்ந்ததுன்னா நம்ம தான் விளக்க போகிறோம். அதனால் கிச்சன் வேலை செஞ்சுக்கிட்டே நம்ம வந்து பாத்திரத்தை வாஷ் பண்ணி வைக்கிறது ரொம்ப ஒரு பெட்ரு தான். மொத்தமாக விளக்க வேணாம், அப்பப்போ விளக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சுதுங்க. சூப்பராக பார்த்தீங்கன்னா நண்டு குழம்பு கொதிச்சாச்சு. இதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கி சாப்பிட வேண்டியதான். ஃபைனலாக பாருங்கள், சூப்பராக நண்டு குழம்பு ரெடி. தர்ஷனுக்கு இப்போ போட்டு கொடுத்துருவேன். ஒரு பிளேட்டில் சாதம், 2 நண்டு, கொஞ்சமாக இறால் தொக்கு வச்சு தம்பிகிட்ட கொடுத்துட்டேன், அவன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அடுத்து எனக்கு ஒரு பிளேட்டில் சாதம், 2 நண்டு, இறால் தொக்கு சாப்பிட்டு பார்த்தேங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் கூட எங்கே சொதப்பிடுமோலாம் பயந்துட்டு இருந்தேன். நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கி நண்டு சூப்பராக இருந்துச்சு. நண்டுக்குள்ளார இருந்தது அந்த சதைலாம் இருக்கும் பாருங்க, அவ்வளோ டேஸ்ட். நண்டோட அந்த கறிலாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஆல்ரெடி நண்டு சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நண்டோடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. எனக்கு இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு முதல் அனுபவம் சொல்லுவேன். எனக்கு வந்து நண்டு சாப்பிட்டது இன்னைக்கு முதல் அனுபவம். சூப்பராக இருந்துச்சு. நண்டுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மாடிக்கு வந்தால் நல்லா மழை பெஞ்சதுங்க. இந்த வீடியோ சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோங்க. சனிக்கிழமை அன்னைக்கு தான் நண்டு இறால்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அன்னைக்கு சமைச்ச வீடியோ தான். நேற்று போட்டிருந்த வீடியோ வந்து நேத்தியே எடுத்தது. நேற்று ஆடிப்பெருக்கு அன்னைக்கு சிக்கன் எடுத்தது நேத்தியே போட்டுட்டேன். இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சனிக்கிழமை ஈவினிங் கரெக்டாக ஒரு 4:30 மணி 5 மணி போல் மழை பெஞ்சது. கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் பெஞ்சிருக்கும். அப்போது ஷூட் பண்ணதுங்க. சூப்பராக இருக்குது அப்படியே கிளைமேட். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் கொஸ்டின் ஆன்சர் வீடியோ ரெடி பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் என்கிட்ட கொஸ்டின் கேட்கணுன்னா இந்த வீடியோ கமெண்ட்டில் வந்து கேட்டுருங்க. நான் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நான் ஒரு ஆன்சர் வீடியோ, கொஸ்டின் ஆன்சர் வீடியோ ரெடி பண்ணிடுறேன். 11 மாதம் முன்னாடி நான் வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ வந்து கொடுத்துருந்தேன். நான் யார், என்ன படிச்சிருக்கேன், என் பேர் என்ன, ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, பசங்க பேர், பசங்க என்ன படிக்கிறாங்க, ஃபேமிலி பற்றி எல்லாமே கேட்டிருந்தீங்க. எல்லாமே அந்த வீடியோஸில் கொடுத்துருந்தேன். இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு என்கிட்ட ஏதாச்சும் கேள்வி கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கமெண்ட்டில் கேளுங்க. நான் இது ஒரு வீடியோவை மேக் பண்ணி கண்டிப்பாக கொஸ்டின் ஆன்சர் வீடியோ வந்து ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். புது வீடு கட்டி குடி வந்திருக்கோம். புது வீட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.